50ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையும் பிரிச்சு ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் 1950ல இந்தியால இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையும் பிரிச்சு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுல பார்ட் ஏல பிரிட்டிஷ் ஒரு சில ஏரியாவெல்லாம் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஏரியாவை எல்லாத்தையும் பார்ட் ஏ அப்படிங்கிறதுக்கு கீழே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. பார்ட் பி அப்படிங்கிறது அரசர்கள் வந்து டைரக்டா ஒரு சில ஏரியாவெல்லாம் ரூல் பண்ணிருப்பாங்கல்ல, அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட், சுதேச அரசுகள் சொல்லக்கூடிய ஏரியாவை பார்ட் பி ல வச்சிருப்பாங்க. பார்ட் சி அப்படிங்கிறது சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், தலைமை ஆணையர் மாகாணம் அப்படிங்கிறது. அப்ப பார்ட் டி ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா நிக்கோபார் ஐலாண்ட். அதுக்கப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி பார்ட் ஏ, பார்ட் பி அப்படிங்கறத ஸ்டேட்ஸாவும், பார்ட் சி, பார்ட் டி அப்படிங்கறத யூனியன் டெரிட்டரிஸாவும் மாத்திருப்பாங்க. இன்னும் இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க கீழே இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. Thank you.